நீங்கள் நம்ம சாக்ரிஃபைசியல் பிரின்சஸ் அந்த பீஸ்ட் கிங்கோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, சருப்பியோட அந்த ஹோலி பீஸ்ட் வந்து ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்குமா, எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்களா. அதுக்கடுத்து அனுபிஸ் கட்டுறாரு, அரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி சருப்பி அவளோட ஃபஸ்ட்டு கண்டிஷனை முடிச்சிட்டா, இப்போ நம்ம வந்து அடுத்த இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அரசர் சொல்கிறாரு, இப்போ தானே அவள் முடிச்சா, பொறுமையாரு, பறக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. மந்திரியும் சென்ன விட்டுறாரு. அப்போ தான் அரசர் கேட்குறாரு, போன எபிசோடில் 2 கிரிமினல்ஸ் உள்ளே வந்து பறவையை கொல்ல பார்த்துருப்பாங்களா, அதை பற்றி விசாரிக்கிறாரு. அவங்கள யார் அனுப்புனா, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அனுப்பி சொல்கிறாரு, அவங்கள்ட்ட நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க வந்து உள்ளே இருக்க யாரோட உதவியால் தான் உள்ளே வந்திருப்பாங்க, இல்லாட்டி அவங்களால அரண்மனைக்குள்ளே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா இந்த மந்திரியை ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கான், இவன் தான் பண்ணியிருப்பான் போல். அப்போ தான் பார்த்தா இன்னொரு அதிகாரி வந்துடுறாரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இது மாதிரி நான் அவங்கள விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ அவங்களே கொண்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி அவங்க திருட தான் வந்திருப்பாங்க, வேறு எதுவும் பண்ணுறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க, வேறு எதுவும் மெயின் ரீசன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்புறம் அவங்க வந்து கொல்ல பார்த்தாங்கன்னா, மனுஷ பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி இப்போ நடந்திருப்பாங்க. ஏன்னா வந்து அரக்கர்களுக்கு தான் மனுஷங்களை பார்த்தாவே பிடிக்காதுல்ல. ஹீரோயினி இங்கே பார்த்தோன்னே இவளை கொல்லலான்னு நினச்சிருக்காங்க, இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அதனால இப்படி சொல்லுவாங்களா. அரசருக்கு கோவம் வந்துடுது, நான் வந்து கொடூரமான ஒரு கிரிமினலை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், இது மாதிரி திடீர் கொலையெல்லாம் பண்ணுறவங்கள எப்போதும் மன்னிக்க மாட்டேன், அதுக்கான தண்டனைகள்லாம் நீங்கள் வந்து கடுமையாக்குங்க, அப்போ தான் இன்னொரு தடவை யாரும் தாக்க வரப்போ யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அடுத்த சீனில் கட்டுறாங்க, அரண்மனைக்கு வெளில 2 காவலாளிகள் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு காவலாளிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோ, போன தடவை உள்ள ஒருத்தன் வந்துட்டான், இது மாதிரிலாம் திருப்பி எதுவும் நடக்கக்கூடாது, நம்ம தான் வந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் கத்தியோடு குதிச்சு இது மாதிரி உங்கள் அரசர்கிட்ட எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் சருப்பியை தான் கட்டுறாங்க. ஆமித் வந்து சருப்பி வந்து அவளோட ஃபஸ்ட்டு கண்டிஷனை சூப்பராக முடிச்சிட்டால, அதனால அவளுக்காக ஸ்வீட்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா இப்போ தான் அந்த சிறைச்சாலையை கட்டுறாங்க. அங்கே பார்த்தா யாரை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்கன்னா, ஒரு மனுஷனை தான் பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க, அவன் கன்னத்தில் இருக்க டேட்டூ. அப்போ தான் அனுபிஸ் சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி அரசு இவன் வந்து பேலஸ்குள்ளே வந்துட்டு எல்லாருக்கூடையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கான், இருந்தும் இவன் தனியாக வந்திருக்கான்னா பார்த்துக்கோங்க, இவன் வந்து எதுக்குமே அடங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவன் பார்த்துட்டு கேட்குறான், நீ தான் பீஸ்ட் இனத்தோட அரசனா, சருப்பியை கொண்டது நீ தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி சருப்பியோடி வந்துக்கிட்டு இருக்கான். அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி அரண்மனைக்குள்ளே யாரோ வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் வேணா பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப இவளுக்கு தெரிஞ்ச பையன் தான் போல. இவன் அவனை பார்த்தோன்னே, இலியா நீயா இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவனும் இவளை பார்த்துட்டு, சருப்பி நீ உயிரோட தான் இருக்கியா, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். அடுத்த சீனில் இங்கே கட்டுறாங்க. அதான் சருப்பி கட்டுறாங்க. அவள் சொல்லிகிட்டு இருக்கா, அரசே இது மாதிரி இலியாவை மன்னிச்சிருங்க, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த முத்த மந்திரியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி விட முடியும், அவன் வந்து சட்டத்தை மீறி உள்ளே வந்திருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அரசே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சருப்பி சொல்கிறா, அப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கறது வந்து அந்த தண்டனை எனக்கு கொடுத்துக்கோங்க அரசே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அரசரும் பார்த்துட்டு அனுப்பிச்சிட்டு கேட்குறாரு, சரி அவன் வந்தானே என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அனுப்பி சொல்கிறாரு, கேட் கீப்பர்கிட்ட அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, அரசரை கொண்டு வாங்க, அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்போ தான் அரசர் சொல்கிறான், அப்போ அவன் எனக்கு கெஸ்ட்டாக தான் வந்திருக்கான், அவனுக்கு எப்படி உள்ளே வரணும்னு மட்டும்தான் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த மந்திரியெல்லாம் சொல்கிறாங்க, அப்போனா நீங்கள் அவரை விட சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அரசரை மறைச்சி பார்த்துட்டு சொல்கிறாரு, என்னையே நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்களான்னு சொன்னோன்னே அவங்களாம் அமைதியாடுறாங்க. உடனே சருப்பி வந்து அரசர்கிட்ட நன்றி சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி அவனை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவன் கேட்குறான், அப்படி அவன் உனக்கு என்ன வேணும், நீ ஏன் அவனுக்காக இவ்வளோ சப்போர்ட் வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. அப்போ தான் சருப்பி வந்து முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இல்லையா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பயே பீஸ்ட் இனத்தை சேர்ந்தவங்க தான் இவனோட வில்லேஜை அழிச்சு உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பத்தையே கொண்டு இருப்பாங்க, இவன் வந்து அந்த ஒரு வாரியர் தான் காப்பாற்றிருப்பார் அந்த பீஸ்ட்டுக்கிட்டேருந்து. அப்புறமேட்டு அந்த வாரியர் தான் இவனை கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரான். அப்போ தான் வந்து இவன் ஒரு தடவை ட்ரைனிங் முடிச்சுட்டு வரப்போ அடிபட்டு வந்துகிட்டு இருப்பான். ஹீரோயினி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பான். இவன் பார்த்துட்டு கேட்பான், நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கே, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஹீரோயினி வேகமாக ஓடி வந்து இவன் தலையில் ஒரு இலையை எடுத்து அடிச்சுட்டு போயிடுவான். இவன் கத்திக்கிட்டு இருக்கான், எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை பார்த்தா அது ஒரு மூலிகை இலை, ஏன்னா எனக்கு அடிபட்டுருக்குல்ல மருந்து போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் இப்படி கொடுத்துருப்பான். அந்த பையனை அதை எடுத்து பார்த்துட்டு, ஓ மூலிகையா, இப்படிலாம் அடிபடுறது சகஜம்தான், ட்ரைனிங் எடுத்தால் இப்படிலாம் ஆகும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி பார்த்துட்டு சொல்கிறா, ட்ரைனிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவன் சொல்லிகிட்டு இருக்கான், எல்லாரை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ட்ரைனிங் அது, நான் அப்படி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஒன்றே எல்லார்ட்டேருந்து பத்திரமா பார்த்துப்பேன், ஏன் அந்த பீஸ்ட்டுக்கிட்டேருந்து கூட ஒன்று பத்திரமா பார்த்துப்பேன், சரியா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இதுமாரி இவன் வெளியில் எங்கேயாச்சும் ட்ரைனிங் பண்ணாலும் ஏதாச்சும் இவளுக்காக வாங்கிட்டு வருவானா. ஆனால் சருப்பி வந்து
வந்து சாக்ரிஃபைஸ்க்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு இவனுக்கு தெரியாது. அதனால் இவன் திடீர்னு இந்த சாக்ரிஃபைஸ்க்கு வந்ததுன்னா இவன் என்ன நினச்சிருப்பான், இவனால் அவளை பார்த்துக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருப்பான். அதை தான் இறைனி சொல்லிகிட்டு இருக்கா. அவன் வந்து ரிஸ்க் எடுத்தது எனக்காக தான், அவனுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அரசர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இப்போ வேறு எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவன் என்ன நினச்சிருப்பான்னா ஹீரோயினி வந்து லவ் பண்ணியிருப்பா அவனை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பா. ஹீரோயினி சொல்கிறான் வேறு எதுவும்னா எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் ஒன்றே சொல்கிறான், இல்லை அப்படின்னா உனக்கு எதுவும் தரலைன்னா விட்டுரு, சரி நீ போய் அவனை பார்த்துட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினி அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த இலியா பையனை வந்து சிறையிலேருந்து விடுவிச்சுட்டு இது மாதிரி அனுப்பி சொல்லிகிட்டு இருக்காரு. அரசனுக்கு நீ நன்றி உணர்வோடு இருக்கணும், அவரால் தான் நீ இப்போ உயிரோடு இருக்க, அதோட உனக்கு ஒரு கண்டிஷன், நீ திருப்பி இந்த டீமன் உலகத்துக்குள்ளே வரவே கூடாது, அதாவது பீஸ்ட் உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா இவன் பாட்டுக்கு அனுபீஸோட கழுத்து பிடிச்சி நிறுத்திக்கிட்டு இருக்கான். நீ தான் வந்து சரிப்பிக்கு நன்றியுணரோடு இருக்கணும், அவன் மட்டும் உயிரோடு இல்லைன்னா அவன் தலைலாம் இப்போ தரையில் தான் உருண்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து சரிப்பி வந்துடுறா. வந்தோடனே இந்த பையில விட்டுறான். வந்தோடனே சரிப்பியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா, எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு போகலாம் வா, அதான் உன்னை சாக்ரிஃபைஸ் கொடுக்கல, நீ இனிமேல் இங்கே இருக்க தேவையில்லை, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டி போயிட்டுருக்கான். அங்கேருந்து குட்டி சோடி வந்து கற்றுக்கிட்டு இருக்குங்க. சரிப்பி எங்கள் கூட தான் இருப்பா, சரிப்பியெல்லாம் அவன் கூட அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி. இவன் பார்த்தா அந்த குட்டி எல்லாம் எட்டி உதச்சிட்றான். சரிப்பி கத்திட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அரசர் வந்து சரிப்பியை தூக்கிடுறாரு. தூக்கிட்டு இது மாதிரி சொல்கிறாரு, நான் வந்து ஒன்றை மட்டும் தான் போகிறதுக்கு அனுபவித்தேன், இவன் வந்து என்னோட குயின் இவளெல்லாம் கொடுக்க முடியாது, இவெல்லாம் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. இவன் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான், அவெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த காவலாளிகள்லாம் இவனை வந்து பிடிச்சிக்கிறாங்க. இவன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான், அவளை குடுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் தான் அந்த மந்திரி சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தான் மயங்கி விழுந்திருக்கான், அதோட அவனை இப்படியே வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் சரிப்பி, அவன் வந்து ஏன் இன்றைக்கி நைட்டு நீங்களே பார்த்துக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே சரிப்பி பார்த்துட்டு கேட்குறான், அப்படிலாம் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கு மந்திரி சொல்கிறாரு, இது மாதிரி அரசர் அனுபவிச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அனுபவிச்சுக்கு என்னன்னா, இப்போ இந்த பையன் வந்து இவளை கூட்டு போகிறோம் தான் நிற்கிறான். கூட்டு போயிட்டு அரசர் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம், அரசருக்கு வந்து வேறு ஏதாச்சும் பீஸ்ட் இனத்துலேருந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இப்போல்லாம் இவர் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பார். அரசர் என்ன சொல்ல போகிறாரு, சரிப்பிக்காக ஓகே என்ன சொன்னார். அதே மாதிரி சரிப்பி இங்கே வந்து இவன்ட்ட சாப்பிட சொல்லிகிட்டு இருக்கா. அவனா சாப்பிடாம உட்காந்துருக்கான். அப்போ தான் இடின்னு சொல்லிகிட்டு இருக்கா, சாப்பிடு உனக்கு பசிக்க முடியல அப்படின்னா, இல்லையா வந்து இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வயிறு கத்துது. அப்போ தான் சரிப்பி சிரிச்சுட்டு சொல்கிறான், நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் இருக்க, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு பழைய நினைவுகள் தான் இருந்தது, நீ திருப்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பார்க்கவே முடியாதுன்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன். இந்த பையலும் பார்த்துட்டு உனக்காக நான் எது வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கேட்குறான். அந்த அரசர் சொன்னது உண்மையா, உன்னை குயின் நான் மாற்ற போகிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரிப்பியும் ஃபுல்லாக எதுவுமே நடந்ததெல்லாம் சொல்லாமல் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உன்னை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், கவலைப்படாத, உன்னை இங்கேருந்து நான் காப்பாற்றிட்டு போகிறேன், இங்கேருந்து உன் கூட தப்பிச்சு போகிறது எனக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, வெளில போய் தங்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்காத, நீ ஏன் கூட வந்துடு, எனக்கு எல்லா வில்லேஜை பற்றியும் தெரியும், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சரிப்பியை பேசவே விட மாட்டான். இப்படி பேசிகிட்டு இருக்கப்பயே உள்ளே வந்து ஆமித்து வந்துடுறாங்க. இவனுக்காக கேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவன் டயர்ட் ஆகிட்டேன்னா 2 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க, ஸ்வீட் சாப்பிட்டுட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அவ்வளோதான். இவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே அவங்கள முறைச்சி பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான், மான்ஸ்டர் நீ எதுக்கு உள்ளே வந்தவனால பார்க்கவே எனக்கு பிடிக்கல, வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளோதான், ஆமித்துக்கு செம்ம கவலையாக ஆயிடுது. அவங்க அழுதுகிட்டே வெளில ஓடிடுறாங்க. சரிப்பி இதை பார்த்துட்டு அவளுக்கும் வந்துடுது, ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. உடனே இவன் சொல்கிறான், ஏன் உனக்கு என்னாச்சு, நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பீஸ்ட் கூடலாம் ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் பிடிச்சி கத்துறான். அதோட என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி அந்த அரசன் வந்து உன்னை குயினாக மாற்றுவான்னு நீ நம்பிட்டு இருக்கியா, மான்ஸ்டர்ஸையும் ஹியூமன்ஸையும் அவங்க எப்போதுமே ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க, உன்னை ஒரு பெட்டு மாதிரியோ இல்லை ஒரு பொம்மை மாதிரி தான் அவன் யூஸ் பண்ணுவான், உன்னை எப்படியும் சாப்பிட்ருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு இவளுக்கும் வந்துடுது, நீ வந்து எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சிருக்க, எனக்கு தெரியும், சின்ன பிள்ளையில வில்லேஜே வந்து இந்த பீஸ்டனை வந்து அழிச்சிட்டாங்க, ஆனால் அரசர் ஒன்றும் அப்படி கிடையாது, மக்களுக்காகவும் அவர் யோசிக்கிறாரு, மனிதர்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே காயப்படுத்திக்கிறாரு, அது மாதிரி தான் என்னையும் அவர் காப்பாற்றினாரு, அவருக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவ்வளோதான், இலியாக்கு ஒரு மாதிரி எதுவுன்னு விட்டுறான். ஹீரோயினி அங்கேருந்து ஓடி வந்துடுறா. அதை சரிப்பி பார்த்துட்டு இருக்கா. அவள் கையில் வந்து அந்த இலியா பிடிச்ச கை ஆச்சு அப்படியே இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ஆமித்து வந்துடுறாங்க. ஓடி வந்து அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஓகே தானே, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ தான் வந்து இவ சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதோட மன்னிச்சிருங்க அமித், இலியா வந்து இப்படி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு. இலியா வந்து எப்போதுமே ஒரு அமைதியான ஒரு இறக்ககுணம் உள்ள பையன்தான். ஏன்னா சின்ன பிள்ளையில வந்து இவளுக்கு வந்து ஃப்ரெண்டே இருக்காதான். ஏன்னா வந்து எப்படி இவளை சாக்ரிஃபைஸ் கொடுத்து வர போகிறாங்க, எதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு யாரு கூடயுமே ஃப்ரெண்டாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் இலியா தான் எப்போதுமே இவ கூட வந்து பேசிக்கிட்டு இவள்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்துட்டு அதுகிட்ட சொல்லிட்டு இருப்பான், யாராச்சும் ஒன்று அழுவ வச்சா என்கிட்ட வந்து சொல்லி நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பாசமாக இருந்திருப்பான். அதான் சொல்லிட்டு இருக்கான், அவன் வந்து நல்ல பையன்தான், அது மாதிரி பீஸ்ட் தான் அவனுக்கு பிடிக்காது, அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டான், மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்களும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னாலே அவனை புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து இவ சொல்லிட்டு இருக்கான், அவன் எப்போதுமே அவனோட
அவனோட பவரை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ண மாட்டான். ஆனால் இன்றைக்கி அவன் நடந்துக்கிட்ட விதமும் அவனோட அந்த பார்வையும் ஏன்னா செம்ம கோவமாக முறைச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சர்ப்பி சொல்லிகிட்டு இருக்கான். அப்படிங்க அரசரை கட்டுறாங்க. அவர் வந்து அனிபிஸ் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தா சர்ப்பி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் இந்த இலியாக்காக நைட்டு போல். அது வந்து மந்திரி பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, பாருங்களேன் அவள் எவ்வளோ அக்கறையாக பொறுப்பாக வந்து அவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா. ஏன்னா அவனோட ஓல்டு ஃப்ரெண்ட் இல்லை, அதனால தான் இவ்வளோ அக்கறையாக இருக்கா. நான் என்ன நினைக்கிறேன்னா அவள் வந்து அவன் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மித்த மனுஷங்க இல்லை இங்கே பீஸ்ட்டு தானே இருக்காங்க, அவன் மட்டும் தானே மனுஷன். அதனால அவளுக்கு வந்து அவன் கூட இருக்கப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கு போல் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினி போயிட்டு குட்டிஸை வெளில நிப்பாட்டிட்டு போகிறான். ஏன்னா வந்து அவன் திருப்பி கோவப்பட்டுருவான்னு சொல்லிட்டு போகிறப்பே நினச்சிட்டு தான் போயிட்டுருக்கா. அவன்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு, உனக்காக டின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு, அதோட நாளைக்கு நம்ம வந்து பிரிய போகிறோம், இதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே முடியாது, அதனால நான் வந்து உன்கிட்ட எல்லாத்தையுமே பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் வந்து சொல்கிறான், நானும் அதை தான் நினச்சேன் சர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பி கழுத்துலேயே ஒரு அடி. அவ்வளோதான், சர்ப்பி வந்து மயங்கி விழுந்துடுறா. சர்ப்பி இதுக்கிட்ட இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி இந்த பீஸ்டெல்லாம் கண்டுபிடிக்காத தூரமான இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போகிறேன் சர்ப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே அரசரை கட்டுறாங்க, இவன் கத்திக்கிட்டு இருக்கான், இது சர்ப்பியே காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அரசே அவளை காணும், உள்ளேயும் இல்லை வெள்ளையும் வரவே இல்லை, அந்த பையன் தான் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் காவலாளிகளும் வந்து சொல்கிறாங்க, அரசே அவன் வந்து எங்களை தாக்கிட்டு அவனோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் அரசே அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தா சர்ப்பியத்துக்கிட்ட அவன் குதிரையில் போயிட்டுருக்கான். உடனே அரசர் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு, இது மாதிரி நான் போய் சர்ப்பியை காப்பாற்றிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மந்திரி சொல்கிறாரு, அரசே நீங்கள்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவர் கேட்க மாட்டாரு. அப்புறம் சர்ப்பி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அனுபி சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சர்ப்பியோட அனுமதி இல்லாமல் தான் அவன் வந்து கூட்டு போயிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அரசரன் என்று யோசிக்கிறான். இது மாதிரி இவன் என்ன சொல்கிறான்னா, ஏன்னா சர்ப்பிக்கு வந்து பீஸ்ட் உலகத்தில் வாழ்கிறத விட மனுஷ உலகத்தில் வாழ்கிறது தான் அவளுக்கு ஏற்றுது, அவளுக்கு சந்தோஷமும் அதுதான் தான் இருக்கும், மனுஷன் கூட வாழ்கிறத தான் அவள் வந்து விரும்பியிருப்பா. இந்த சூழ்நிலையில் நீங்களாம் அவனான்னு யோசிக்கிறப்போ அவன் வந்து மனுஷனை தான் சூஸ் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லி மனசை மாற்ற பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே அங்கே வந்து ஆமை தந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை அரசே சர்ப்பி வந்து அவன் கூட பேருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து உங்களுக்காக அந்த கண்டிஷனை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க உயிரையே பணம் வச்சுருக்காங்க அரசே. எப்போதுமே அவங்க வந்து உங்களை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அரசே, சர்ப்பியை நீங்கள் போய் கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சு சொல்கிறாங்க. இங்கே குறுக்கில் வந்துட்டு அனுப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் இது மாதிரிலாம் இந்த அரசு விஷயத்தில் தலையிடாதீங்க அமித் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அரசர்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி அரண்மனையே பிரச்சனையில் இருக்க அரசே, நீங்கள் இப்போ வெளில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அங்கே வந்து கேப்டன் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, நான் அரண்மனையில் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறேன், அப்படி எதுவும் பிரச்சனை வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் எந்த டாஸ்க் வேணால் எனக்கு கொடுங்க அரசே, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அரசர் பார்த்தா அரசர் போயிட்டு அவரோட ஹோலி பீஸ்ட்டை வர வைக்கிறாரு. அரசர் அந்த ஹோலி பீஸ்ட்டில் ஏறிட்டு இது மாதிரி கேப்டன்கிட்ட சொல்கிறாரு, நான் இல்லாத வரைக்கும் அரண்மனையை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.